ஒரு புள்ள நான் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு புள்ள சொல்லுதுன்னா, அந்த பிள்ளை என்னதான் பெற்றவங்கள யாரும் என்னதான் அறிகுறி சொன்னாலுமே கூட நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நான் தோளுக்கு மேலே வளர்ந்துருக்கிறேன், நான் உங்களுக்குன்னா எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு நான் படிச்சிருக்கிறேன், உங்களுக்கு நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் எனக்கு ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு பேர் தான் பெருமை. ப்ரைடு 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 அல்லேலூயா. ப்ரைடு என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா? ப்ரைடு வரும்பொழுது அந்த மனுஷனுக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அவனுக்கு ஒரு நாசமோ மோசமோ அணுகிறத காட்டிலும் ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வரும் பொழுது அவன் முதலாவது தன்னை படைத்த ஆண்டவரை மறப்பான். He will forget the creator. Creator can take pride, I am, but creation can't take pride. படைச்சவர் வேணா பெருமையா பேச முடியும், நானும் சொல்ல முடியும், ஆனா படைப்பு என்னைக்குமே நானும் சொல்லவே முடியாது. ஏன்னா நீ வர்றதுக்கே படைத்தவர் இருந்ததுனால தான் நீ வெளியவே வந்த. புரியுது இல்லைங்களா? கிரியேட்டர் இல்லாம கிரியேஷன் இல்லை, இல்லவே இல்லை. நான் சொல்லவே முடியாது. உனக்கு மூளை கொடுத்ததே அவர் தான். ஏன் கையின் பலத்துல உனக்கு பலன் கொடுத்ததே அவர் தான். ஏன் யோசனை, ஏன் படிப்பு, உனக்கு ஞானம் இல்லைன்னா நீ படிச்சிருப்பியா? அந்த பிரெயினில் அப்படியே டக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு நரம்பு அப்படியே பிடுங்கி விட்டுட்டாருன்னா, நான் படிச்சிருப்பேனா, நல்லா படிச்சிருப்பேன், நான் நல்லா படிக்கிறேன், நல்ல திறமை, நல்லா என்னால் பேச முடியும். இந்த தொண்டை கொஞ்சம் கட்டிச்சுன்னா வாய்ஸ் ஆகுது, டியூன் ஆகுது. என்ன தான் டியூனோட வாசிச்சா பாட முடியுமாப்பா? வோக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்லா சுடுதண்ணி குடிச்சு காகுல் பண்ணி வோக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா? எதுக்கு? ப்ராக்டிஸ் பண்ணணும். போய் வர்ஷிப் பண்ணுறேன், இல்லை பாடுறேன், கோயரில் இருக்கிறேன் அப்படின்னா நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் ஓகே சொன்னாதான் உன் தொண்டை கிளியராக இருக்கும். அவர் ஓகே சொல்கிற அளவுக்கு நீ நடந்துட்டு இருக்கணும். என்னை மகிமைப்படுத்துகிற பிள்ளைன்னு அவர் சொல்லணும், எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைன்னு அவர் சொல்லணும். இல்லை இல்லையா? பிதாவிடத்தில் சிலுவை வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிஞ்சாராம். எப்படி? தம்மை தாமே தாழ்த்தி. நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் இல்லைங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8 வரைக்கும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடுகிற பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி கடைசி வரைக்கும் சிலுவை வருந்தும் சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? கீழ்ப்படிந்தார். தாழ்மை இருக்கிற